ஹாய் கேஸ், டெய்லியுமே ஸ்டடி பிளான் போட்டுட்ருக்கோம். அது சூப்பராக போயிட்டுருக்கு. 30 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்னைக்கு டே 7 பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே நம்ம ஒரே சப்ஜெக்ட் ஒரே டைமிங்கில் தான் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதில் இன்னைக்கு ஃபிசிக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர் 4 இருக்கிற 3 மார்க் கொஸ்டின்ஸு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.8 ஓகேங்களா. அதில் நல்லா படிக்கிறப்ப தேர்ட் லெசனில் 2 மார்க்ஸ், ஏன்னா ரொம்ப கம்மியான 2 மார்க்ஸ் இருக்குன்றதுக்காக தேர்ட் லெசன் 2 மார்க்ஸும் 5th லெசன் 2 மார்க்ஸும் ரெண்டுத்துலையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். டாப் பர்சன்ட்னால நீங்கள் சீக்கிரமாக படிச்சிருவீங்க. ஸோ அதை பார்த்துருங்க. 8:30 9 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. 9 10:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரி பாருங்கள். கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 4 2 மார்க் அண்ட் 3 மார்க் பாருங்கள். மார்னிங் டைம் பொறுத்த வரைக்கும் 5 6 வரைக்கும் பயாலஜி பார்க்கணும். அப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு ஸ்டடி பிளான் ஷார்ட்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வைஸ் இருக்கிறதுனால 6 7 வரைக்கும் தமிழ் படிக்கணும். ஆல்ரெடி 3 ஹவர் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்மளோட லைவ் வீடியோ. இப்போ 3 3.5 ஹவர் ஓகேங்களா. டெய்லி ½ hour தான் பார்க்கணும் ஓகேங்களா. அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஒரு ½ hourல முடிஞ்சது ஓகேங்களா. இப்போ 3 ஹவர் தமிழ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தயவுசெய்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த டே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு 40 நாளில் ஓகேங்களா, 30 நாள் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 23 நாள் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, அதிகமாக இருக்கும். அப்போனா நம்ம நடுவில் பிரேக் எடுக்கிறதுக்கும் டைம் இருக்குது. ரிவிஷன் அப்போ நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ரிவிஷன் அப்போ இந்த ஸ்டடியில் நீங்கள் படிக்காமலும் விடலாம் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் போட்டிருக்காது. ஓகே, ஸோ நல்லா பண்ணுங்கள். இருக்கிறத டஃப்பான சப்ஜெக்டான ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட்டுட்டு படிக்கிறத தவிர டெய்லியுமே உட்காந்து எல்லா ரிவிஷனுக்கும் உட்காந்து இதை விட்டுறாதீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தமிழ் இங்கிலீஷில், சில பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அவங்களாம் உட்காந்து அந்த ரிவிஷன் அந்த டேயில் மட்டும் படித்தா மட்டும் போதும். இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் எப்பயும் போல் இதை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களோட அன்பை எங்களுக்கு பகிருங்க. நாங்கள் எங்களோட அன்பை டெய்லி ஸ்டடி பிளான் மூலிமா உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் குமார். டாடா, பை பாய்.